ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 9. இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்துட்டு 85.20 இருக்குது. எப்போதும் போல் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் விட்டு வாயில் போட்டுட்டு வெதை சுடு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி ராகி கூழ் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இத்தனை நான் என்னென்ன சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் காமிச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த கூழு கூட நம்ம என்னெல்லாம் கலந்துருக்கோன்றது சரி தெரியாது இல்லைங்களா, அதனால் நான் சொல்லியிருக்கேன். வீட்டில் ஓட்ஸ் இருந்தது. ஓட்ஸ் ஒரு கப்பு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு தண்ணியில் கரைச்சி அதுவும் கூட கொஞ்சம் கலந்துட்டு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் போல் காலைல வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுவே ஒரு 2 ஸ்பூன். ஆனால் குட்டியாக இருக்கிறதுனால அது 2 ஸ்பூன் எடுத்தது. ஆனால் கணக்குப்படி பார்த்தா 1 ஸ்பூன் தான் அது. அதுவும் கொஞ்சம் கலந்து வச்சு மூடி வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தயிரும் வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன், அது கொஞ்சமாக வச்சு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் ஆப்பிள் நான் கட் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு 1 கப் ரைஸும் கீரை குழம்பு, கொண்டக்கடலை அவிச்ச கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு அவிச்ச முட்டை, கொஞ்சமாக ரசம், அப்புறம் 2 கருணக்கிழங்கு வறுவல் நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஒரு கப்பும் பிளாக் டீயும் 1 கப் வேர்க்கடலையும் நான் எடுத்து சாப்பிட்டேன். ஈவினிங் அவ்வளோ பெருசாக பசிக்கல. காலைல வச்ச கூழே இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு அது மட்டும் நான் ஒரு டம்ளர் இன்றைக்கி நான் குடிச்சிருந்தேன். அந்த லாஸ்ட்டு டின்னர் எனக்கு 7:30க்குள்ளே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.